நரம்பியல் வைத்தியர், பாடகி, சமூக சேவகி, எழுத்தாளர், இசைப்பறவை கரோலின் அவர்களை தமிழ் MTV கௌரவிக்கும் நேரம் இது. இசைப்பறவை கரோலின் சுவிட்சர்லாந்தை வசிப்பிடமாக கொண்டவர். நரம்பியல் வைத்தியராக கொழும்பு கலுவோபில வைத்தியசாலையிலே 1990 ஆண்டிலிருந்து 1998 ஆண்டு வரை பணி செய்தவர். பண்டாரநாயக்க மண்டபத்தில் பட்டம் பெற்றது மட்டுமல்ல, முதல் தடவையாக தமிழ் இசை நிகழ்வை நடத்தி தமிழ் பாடல் பாடியவர். 1999 இவரின் வரிகளில் தாயக இருவட்டுக்காக பாடல் பாடியிருந்தார். இவரின் வரிகளில் இசையமைப்பில் வந்த மாவீரர் பாடல்கள், வான்படை தலைவன், மாவீரர் பாடல்கள், வீர வணக்க பாடல்கள் என்பன பல இருவட்டுகளில் வந்திருக்கின்றன. இதைவிட தேசிய பாடல்கள், பெண்ணெழுச்சி பாடல்கள், சமூக பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் என 90க்கும் மேற்பட்ட சொந்த பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். இவரின் 33 வருட இசை பயணம் இன்று வரை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் அரசாங்க காப்புறுதியுடன் 12 வருடங்களுக்கு மேல் பணிபுரிகிறார். 3 வருடங்களுக்கு மேல் லண்டன் தொலைக்காட்சி ஒன்றிலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக கூட கடமை புரிந்தவர். சுவிஸ் சூப்பர் மெலோடிஸ் நிர்வாகியாக, பாடகியாக இன்று வரை தொடர்கிறார். வணக்கம் சுவிஸ் ஈழ மூச்சு விருது என்னும் நிகழ்வை நடத்தி வருகிறார். மேலும் தமிழ் MTVயில் பாடும் குயில்கள் என்னும் நிகழ்வை நடாத்தி எம்மோடு இணைந்திருந்தார். இவர் இசை பறவை மட்டுமல்ல, ஓர் அதிசய பறவையும் தான். இசை பறவை கரோலின் அவர்களுக்கு அவர்களின் மருத்துவ பன்முக ஆளுமைக்காக தமிழ் MTV நிறுவனம் தனது 33வது ஆண்டில் சர்வதேச ஜெர்மன் விருது விழா நிகழ்வில் தமிழ் MTVயின் விருது வழங்கி மதிப்பளித்து மகிழ்கிறது.